எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மசாலா பிளைன் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி பிளைன் பிரியாணி ரெடி பண்ணிட்டு வெஜ் கிரேவிஸோ நான்வெஜ் கிரேவிஸோ வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ரொம்பவே எம்மியான இந்த மசாலா பிளைன் பிரியாணியை ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மசாலா பிளைன் பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேங்க. அரிசியை ஒரு 2ல இருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க நார்மலான ரைஸ்லயும் செய்யலாம், ஜீரக சம்பா ரைஸ்லயும் செய்யலாங்க. அரிசி ஊறி வரட்டும். இப்ப மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 துண்டு பட்டை, 8ல இருந்து 10 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. பிளைன் பிரியாணி செய்யறனால மசாலா கொஞ்சம் தூக்கலா சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இருக்கட்டும். இப்ப பிரியாணி செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா குக்கர்ல கூட ரெடி பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, சின்னதா 2 மராட்டி மொக்கு, 1 அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆனோடனே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இதோடவே 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விடணும். இப்ப நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். 1 கை மல்லித்தலை, 1 கை புதினா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பொடி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4 பேருக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இதோடவே ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி மெஷர் பண்ணி 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்க வாங்குற ரைஸோட பாக்கெட்டுக்கு பின்னாடி தண்ணியோட அளவு கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டா நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. நார்மலாவே பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கிளாஸுக்கு 1.25 கிளாஸ்ல இருந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். உப்போட அளவு சரியா இருக்கான்னு செக் பண்றதுக்கு தண்ணி கொதிக்கும் போது பார்த்தோம்னாலே தெரியுங்க. இது ஒரு சின்ன டிப்பு தான். தண்ணி கொதிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரத்துல தண்ணி கொதிச்சுட்டு இருந்ததுன்னா உப்பு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். செக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கும் போது நடுவுல இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுன்னா தான் உப்போட அளவு சரியா இருக்குன்னு அர்த்தம். நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப தண்ணி கொதிக்குது பாருங்க. நல்லா நடுவுல கொதிக்குது. இப்ப உப்போட அளவு சரியா இருக்கு. இது ஒரு சின்ன டிப்பு தான். நீங்க எந்த ரெசிபி செய்யற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஊற வச்சிருக்கிற ரைஸ பாத்திரத்தோட சேர்க்காம கையில இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகாம இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டும். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறமா ஸ்லோ ஃப்ளேம்ல மாத்திக்கலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்ப மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் விட்டுருந்தேன். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நான் பெரிய பர்னர்ல வச்சிருக்கேன். நடுவுல இருக்கிற சின்ன பர்னருக்கு மாத்திட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாங்க. ஸ்லோ ஃப்ளேம்லயே ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் இருக்கட்டும். 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லயே விட்டுருந்தேன். நம்மளோட சூப்பரான மசாலா பிளைன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரைஸ் இந்த மாதிரி நல்லா மேல குச்சி குச்சியா நீட்டிட்டு இருந்ததுன்னா ரைஸ் ஃபுல்லாவே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தங்க. இப்ப நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். நல்ல சூப்பரா டேஸ்டான
மசாலா பிளெயின் பிரியாணி சூப்பரா ரெடிங்க. சிக்கன் மட்டன் எதுவும் சேர்க்காம, வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்டியான மசாலா பிளெயின் பிரியாணியை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வெஜ் கிரேவிஸ், எக் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் கிரேவி, நான்வெஜ் கிரேவிஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க. கண்டிப்பா இது போல நீங்களும் இந்த மசாலா பிளெயின் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.